Taste the Daily. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பரவக்கல் பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக 17 அரசு தொகுப்பு வீடுகளுக்கு அலட்சிய மாடல் அரசின் அதிகாரிகள் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததால் இன்னும் குடிசைகளிலேயே வசிப்பதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு 30-40 குடும்பம் பரவக்கல் கிராமத்தில் வசித்து வரோம். நாங்கள் ஒரு 30-35 வீடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்து இடத்துல. ஆனால் அது கட்டி முடிக்கல, பராமரிப்பு எதுவுமே கிடையாது. நாங்கள் போய் பார்த்தாக்கா நிறைய பேர் குடிச்சிட்டு கும்மால் அடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ரொம்ப நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. எங்களுக்கு அந்த இடத்துல கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வசதியெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை அரசாங்கம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் உங்களை. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 5 நால்வர் தெரு பகுதியில் தரமற்ற சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதிய சிமெண்ட் சாலை போடப்பட்டு 2 வாரங்களே ஆன நிலையில் சாலை முழுவதும் புழுதிக்காடாக மாறியுள்ளது. எனவே அலட்சிய போக்குடன் சாலை அமைத்த ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதாள சாக்கடையை இன்னும் போட்டு முடியலங்க. அதுக்குள்ளே இந்த ரோடு போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு பேருக்கு அதுவே டஸ்ட் மழை பெஞ்சா மேடு மாரி எல்லாம் மேடை ஏற்றிட்டாங்க. எல்லாமே உள்ள வருது, தண்ணி எல்லாமே காலை வச்சா வழுக்குது. எப்படி நாங்க உள்ள போறது சார்? சிமெண்ட்டுக்குள்ளவே உள்ளதா இருக்கு. நீங்களே வேணா வந்து பாருங்க. மழை டைம்ல வந்து சிமெண்ட் ரோடு போட்டா எல்லாம் தூள் அப்படியே துகுளாதான் பறகுது. அந்த சிமெண்ட் ரோடு கொத்தி போடாதனால வீட்டுக்குள்ள தண்ணி வருது. அப்புறம் வந்து அப்படியே சிமெண்ட் அதை குழன்னு வீட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. வந்து வீட்டுக்குள்ள வந்து மழை பெஞ்சா காலை வைக்க முடியல. வந்து உள்ள கூட வந்து பாக்கட்டும். அந்த குழகுழப்புல வீட்டுக்குள்ளதான்ப்பா இருக்கு. இந்த மாதிரி ரோடு போட்டா எப்படி? சிமெண்ட் ரோடு என் வயசுக்கு இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டு நான் பார்த்ததே இல்லை. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேலப்பஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள பழைய பொருட்கள் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதால் கடையில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். மேலும் இத்தீ விபத்து காரணமாக சாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரம் பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக மது பாட்டில்கள் கடத்தி சென்றவர் பிடிபட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்த ராமஞ்சேரியைச் சேர்ந்த தனிகாச்சலம் என்பவரிடமிருந்து 100 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் அப்பகுதியில் அதிக அளவில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டால் விநாயகர் சிலை விற்பனை சரிந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து விநாயகர் சிலைகள் மற்றும் விழாவிற்கு தேவையான பூஜை பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வருடம் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் சிலை விற்பனை மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதித்ததால் விற்பனை மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மின்கட்டண உயர்வால் பண்ணை கோழி வளர்ப்பு தொழில் நசிந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பண்ணை கோழி வளர்ப்பு விவசாயிகள் கோழி வளர்ப்புக்கான கூலியை 10 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என தனியார் நிறுவன மேலாளர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மின்கட்டணம், பராமரிப்பு செலவு, தானியங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் உயர்ந்துவிட்டதால் கோழி வளர்ப்பு தொழில் நசிவை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். செலவுத்தையும் கூட்டும்போது 5000 கோழிக்கு 56,000 ரூபாய் எங்களுக்கு செலவு தொகை. ஆனால் வரக்கூடிய வருமானம் 6 ரூபா, கிலோவுக்கு 6 ரூபா 50 பைசா. 6 ரூபா 50 பைசாங்கிறது கிட்டத்தட்ட 61,000 ரூபா தான் கிடைக்கும். 61,000 ரூபா கிடைக்கும்போது எங்களுக்கு இந்த 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 40 நாள் கிடந்து வேலை பார்த்து எங்களுக்கு வெறும் 6,800 ரூபா தான் கிடைக்கும் ஒரு 40 நாளைக்கு. இதெல்லாம் கோரிக்கையை வலியுறுத்தி தான்